வணக்கம். ஒவ்வொரு திட்டங்களுமே தமிழ்நாடாகட்டும், இந்திய அளவுலாகட்டும், மாநில அளவுல, தேசிய அளவுல. ஒவ்வொரு திட்டங்களும் வந்து மக்கள் பயன்பாட்டுக்காக வெளியிட்டுட்டு இருக்காங்க இல்லையா? அந்த வகையில அந்த திட்டங்கள பற்றின கேள்விகள் வந்து கட்டாயமா தேர்வுகள்ல வந்து கேட்கப்படுகிறது இல்லையா? அப்போ வந்து நம்ம ஒரு ஒரு திட்டங்களா அந்தந்த அதற்கு உரித்தான இடங்களிலே நம்ம சென்று, அதில என்ன தகவல்கள் இருக்குது அப்படிங்கிற அத கருத்துக்கள வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துரலாம். தற்சமயம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறத பத்தி நம்ம என்ன நான் முதல்வன் திட்டம் எப்போ தொடங்குனாங்க? அதோட நோக்கங்கள் என்ன? அப்படிங்கிறத நம்ம பார்த்துரலாம். இது யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னா, தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம், தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன் கீழ தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கண்ட்ரோல் இருக்கு. இது வந்து நான் முதல்வன் திட்டத்த தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து இந்த எம்பளம் வந்து திறன் மேம்பாடு. ஓகேங்களா? நான் முதல்வன் அப்டின்னா என்ன அப்டின்னா, தமிழ்நாட்ல மொத்த மக்கள் தொகையில 32% பேர், அதாவது 18லிருந்து 35 வயதுக்குட்பட்டவர்களாக இருக்கிறாங்க அப்டின்னு சொல்லி ஒரு தகவல் சொல்றாங்க. தமிழ்நாட்ல உள்ள மக்கள் தொகையில 32% பேரு 18லிருந்து 35 வயதுக்குட்பட்டவர்களா இருக்கிறாங்க. ஆண்டுதோறும் 8.50 லட்சம் மாணவர்கள், அதாவது 8.5 லட்சம் மாணவர்கள் வந்து மேல்நிலை கல்வியை முடித்து பள்ளியை விட்டு வெளியே வருகிறார்கள். தமிழ்நாட்ல மட்டும் 887 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், 587 பொறியியல் கல்லூரிகள், 579 தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் உள்ளன. திறன் மேம்பாட்டுக்காகவும், 1,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிப்பதற்காகவும் ரூ. 300 கோடி செலவிடப்பட்டாலும், இதற்கென இளைஞர்களின் பங்களிப்பை, பலன்களை அதிகபட்சமாக்க தமிழ்நாடு அரசு விரும்புகிறது. நம்ம இளைஞர்களோட பங்களிப்பு, அதோட பலன்கள் வந்து ரொம்ப அதிகமா போணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆல்ரெடி திறன் மேம்பாட்டுக்காக 1,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிப்பதற்காகவும் ரூ. 300 கோடி செலவிடப்பட்டிருக்கு. இதற்கென வந்து இளைஞர்களோட பங்களிப்பு, பலன்கள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும்னு தமிழ்நாடு அரசு வந்து விரும்புறாங்க. இதற்கென தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து 1 மார்ச் 2022, அதாவது 2022 மார்ச் 1ஆம் தேதி அன்று நான் முதல்வன் என்ற லட்சிய திறன் மேம்பாட்டு திட்டத்தை தொடங்கி வைத்தார். திறமை மிக்க பயிற்சி வழங்குபவர்களை கண்டறிதல், தொழில்துறை தேவைகளின் அடிப்படையில் பல்வேறு திறன் பயிற்சிகளை வழங்குதல், பயிற்சி பெறுவதற்கு தகுதியானவர்களை கண்டறிதல், அவர்களின் திறமைக்கு ஏற்ப அவர்களுக்கு வேலை கிடைப்பதை உறுதி செய்தல், மாநில கல்வி நிறுவனங்களில் உள்ள மாணவர்களை அடையாளம் காணுதல், பயிற்சி அளித்தல், அவர்களுக்கு தொழில் மற்றும் வழிகாட்டுதலை வழங்குதல் ஆகியவை வந்து இந்த திட்டத்தோட நோக்கம் அப்படிங்கிறாங்க. இதில நோக்கம் என்னும் பொழுது ரொம்ப முக்கியமா என்ன பார்க்கணும் அப்படின்னா, திறமைக்கேற்ற ஃபர்ஸ்ட்டு வந்து பல்வேறு திறன் பயிற்சிகள் வழங்குறது, பயிற்சி பெறுவதற்கு தகுதியானவர்களை கண்டறிதல். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி திறமை மிக்க பயிற்சி வழங்குபவர்களை கண்டறியறாங்க. ரைட்டா? பயிற்சி வழங்குபவர்களை கண்டறிந்தாங்க. தொழில்துறை தேவைகளின் அடிப்படையில பல்வேறு திறன் பயிற்சிகள வழங்குறது. அதாவது எந்த மாரி ஸ்கில் இருந்தா அந்த தொழிலுக்கு போலாங்கிற மாரி அந்த திறன்கள வழங்குறது. பயிற்சி பெறுவதற்கு தகுதியானவர்களை கண்டறிதல். யாருக்கு அந்த ஸ்கில் தேவைப்படுதுங்கிறத கண்டறிது. அவர்களின் திறமைக்கேற்ப அவர்களுக்கு வேலை கிடைப்பதை உறுதி செய்தல். அவங்களோட திறமைக்கு ஏத்த மாரி அவங்களுக்கு வேலை இருக்குதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றாங்க. மாநில கல்வி நிறுவனங்களில் உள்ள மாணவர்கள அடையாளம் காணுதல். மாநில நம்ம எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுமே அடையாளம் கண்டு, அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து, அவர்களுக்கு தொழில் மற்றும் கல்வி வழிகாட்டுதல் வழங்கணும் அப்படிங்கிறது தான் இத்திட்டத்தோட நோக்கமா இருக்கு. தமிழக மாணவர்கள் தங்கள் தொழில் இலக்குகளை அடைய உதவும் பயிற்சியை பெற முடியும். இது தமிழக மாணவர்களை சுயசார்புடையவர்களாக மாற்றும். அது மட்டும் இல்லாமல் இத்திட்டத்தின் மூலம் மாணவர்களின் வாழ்க்கை தரம் மேம்படும் என்பது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். அடுத்தது நான் முதல்வன் திட்டத்தில எப்படி வந்து உள்ளீடு செய்றது அப்படிங்கிற கேள்விக்கு பார்த்தோம்னா, அவைங்க வெப்சைட் குடுத்துருக்காங்க இல்லையா? அந்த வெப்சைட்ல போய் நம்ம Googleல சர்ச் பண்ணோம்னா, அந்த வெப்சைட் இருக்கும். அதில போயிட்டு இணையதளத்து முகப்பு பக்கத்தில உள்நுழைவு லாகின் அப்படிங்கிற பட்டன கிளிக் பண்ணி, நம்ம என்னென்ன தகவல் பெயரோ, கடவுச்சொல்லோ நம்ம குடுத்து நம்ம உள்ள போயிரலாங்கிறாங்க. எவ்வாறு பாடங்கள வந்து கற்பது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உள்ள போயிட்டோம் அப்படின்னாவே, ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். நம்ம அதில நம்மளுக்கு பிடித்தத நம்ம படிச்சுக்கலாம். அடுத்தது நான் முதல்வன் திட்டம் ஒரு முறை பணம் செலுத்துவதா அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு வந்து, நான் முதல்வன் திட்டத்தில மாணவர்கள் கட்டணம் செலுத்திய நாளிலிருந்து 5 வருட காலத்திற்கு அது செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ படிப்பு முடிச்சா எப்போது வேலை கிடைக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு, இந்த பிளாட்ஃபார்ம்ல இந்த தளத்தில வந்து நம்ம தொடர் பாடப்பிரிவுகள வந்து கற்று முடித்த பின்னாடி, வேலைகள் மற்றும் வேலைவாய்ப்புகளின் கீழ இடுகையிடப்பட்ட வேலைவாய்ப்புகளையும், பயிற்சிகளையும் நம்ம காண முடியும். அங்கருந்து நம்ம விருப்பமானவற்ற தேர்வு செஞ்சு நம்ம விண்ணப்பிக்கலாம். அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய அடிப்படையா இருக்கு. நான் முதல்வன் திட்டத்துக்கான சந்தேகத்துக்கு நம்மளுக்கு எதா இருக்குன்னா, அதுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் குடுத்துருக்காங்க. 14417. ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு வந்து கொஸ்டின் இது கேட்டிருக்காங்க. ஒரு துறைக்கு உண்டமான நம்பர் எது அப்படின்னு, உதவி எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இல்லையா? இந்த திட்டத்த பொறுத்தவரைக்கும் நான் முதல்வன் திட்டத்துக்கு வந்து நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா 14417 அப்படிங்கிற எண்ணுக்கு நம்ம தொடர்பு கொள்ளலாம். இது தேர்வு நோக்கிலயும் கட்டாயமா கேட்பாங்க.
ஸோ நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிற ஒரு அறிமுகம் என்னும் பொழுது நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் 2002ஆம் ஆண்டு மார்ச் 1 பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ மார்ச் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட நான் முதல்வன் திட்டம் வந்து அரசு பள்ளிகளிலும் பயிலும் மாணவர்களுக்கு அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு உயர்கல்வி மற்றும் தொழில் வளர்ச்சிக்கான விரிவான மற்றும் பயனுள்ள வழிகாட்டுதலை வழங்குவதற்கான அர்ப்பணிப்பு முயற்சியாக வளர்ந்து வருகிறது. பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வித்துறையின் கூட்டு முயற்சிகள் மூலம் தமிழ்நாட்டில் உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை விகிதம், அதாவது ஜிஇஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஇஆர் அப்படிங்கிறது மொத்த சேர்க்கை விகிதம். ஓகேங்களா? ஸோ மொத்த சேர்க்கை விகிதம் கிராண்ட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இல்லையா? மொத்த சேர்க்கை விகிதம். தமிழ்நாட்டில் உயர்கல்வி மொத்த சேர்க்கை விகிதம் வந்து கணிசமான அதிகரிப்பை காண முடியும் என்ற நம்பிக்கையால் இது இயக்கப்படுகிறது. இந்த திட்டமானது சரியான வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவுடன் அவர்கள் தேர்ந்தெடுத்த துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய ஏராளமான அரசு பள்ளிகளின் மாணவர்களின் திறனை அங்கீகரிக்கிறது. நான் முதல்வன் திட்டத்தோட முக்கிய நோக்கம் வந்து அனைத்து மாணவர்களும் தங்கள் பள்ளிக்கல்வியை முடித்தவுடன் அர்த்தமுள்ள உயர்கல்வி படிப்பதை தொடர அதிகாரம் அளிப்பதாகும். இதன் நோக்கம் மாற்றத்தக்கது அல்ல. இதில் வந்து மாற்றிக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஸோ நோக்கம் என்னும் பொழுது நான் முதல்வன் திட்டத்தின் தொலைநோக்கு பார்வை என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் உயர்கல்வியில் சேர்க்கை விகிதத்தை அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் தற்போதைய 51% அதாவது தற்போதைய சேர்க்கை விழுக்காடு உயர்கல்வியில் எப்படி இருக்குன்னா 51% வியப்புக்குரிய 100% உயர்த்தப்பட வேண்டும். அதாவது 12ஆம் வகுப்பு முடிக்கிற அத்தனை பேருமே காலேஜ் போய் ஜாயின் பண்ணியிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. இந்த லட்சிய பார்வையில் வெற்றியடைய அர்ப்பணிப்புடன் இத்திட்டம் முக்கியமான பணிகளின் தொகுப்பால் வழிநடத்தப்படுகிறது. ஸோ இதில் ஃபோட்டோஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, கடமை அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதிலே பார்த்தோம்னா கடமை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அறிவை தேடுபவர்களுக்கு ஊக்கம் அளித்தல். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள சுமார் 23 லட்சம் மாணவர்களை கொண்ட ஒவ்வொரு குழுவையும் அவர்கள் பெற்ற அறிவை பயன்படுத்துவதற்கு தேவையான தகவல் மூலங்கள் மற்றும் வழிகாட்டுதலுடன் அவர்களின் உயர்கல்வி மற்றும் வாழ்க்கை பாதைகள் குறித்து தகவலறிந்த முடிவுகளை எடுக்க வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முன்கூட்டிய சுய கண்டுபிடிப்பு அப்படின்னா மாணவர்கள் தங்கள் சொந்த ஆர்வங்கள் மற்றும் திறன்களை ஆரம்ப நிலையிலேயே புரிந்து கொள்ள உதவுதல். நீண்ட காலத்திற்கு அவர்களின் தொழில் வாழ்க்கையின் அடித்தளமாக செயல்படும் வலுவான அடித்தள திறன்களை வளர்ப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிறாங்க. தொழில் வழிகாட்டுதலை பொறுத்த வரைக்கும் தொழில் வழிகாட்டுதலை ஒருங்கிணைத்தல் என்னும் பொழுது 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான கல்வி காலண்டரில் தொழில் வழிகாட்டுதலை ஒருங்கிணைப்பதன் மூலம் இந்த வளரும் ஆண்டுகள் இளமை பருவத்தின் தொடக்கத்தை குறிக்கின்றன. இந்த சமூக வாழ்க்கை திறன்கள் விமர்சன சிந்தனை மற்றும் சிக்கல்களை தீர்க்கும் திறன்களை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. மாணவர்களை எதிர்காலத்தை வடிவமைக்கும் பொறுப்பான முடிவுகளை எடுக்க அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறதாங்க. அடுத்ததாக தடையற்ற உயர்கல்வி அணுகல் அப்படிங்கிறது மாணவர்களின் வெற்றிகரமாக பட்டம் பெறும் வரை கண்காணிப்பு மற்றும் ஆதரவை எளிதாக்குவதற்கு உயர்கல்வித்துறையின் ஒத்துழைப்பு, உயர்கல்விக்கான அணுகல் சீராகவும் ஆதரவாகவும் இருப்பதை வந்து உறுதி செய்யணும் அப்படிங்கிறது. ஸோ நான் முதல்வன் திட்டம் ஒவ்வொரு மாணவருக்கும் அவர்களின் கல்வி மற்றும் தொழில்சார் கனவுகளை தொடர தேவையான உபகரணங்கள் மற்றும் வாய்ப்புகளை வழங்குவதற்கான தமிழ்நாடு அரசின் அர்ப்பணிப்பு ஒரு பெறல் வந்து ஒரு சான்றாக இருக்காங்க. ஸோ இந்த நான் முதல்வன் திட்டத்திலே பார்த்தோம்னா கீழே லிங்க்கில் பார்த்தோம்னா உயர்கல்வி தகவல்கள் இருக்குது. போட்டித் தேர்வுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அடுத்து உயர்கல்வி வழிகாட்டி புத்தகம் இருக்குது, உயர்கல்வி வழிகாட்டி இருக்குது. ஸோ அதிலே வந்து போட்டித் தேர்வுகள் எம்ஏ, ஹெச்இ, எஸ்இசி, சிஇடி, என்சிஹெச்எம், ஜேஇஇ, ஸோ கியூசாட், எம்ஃபார்ம் அதெல்லாம் படிப்பாங்களே, சியூஎஸ்ஏடி, சிஏடிஏ, சிஎம்சி பேராமெடிக்கல் படிக்கிறதுக்கு, கல்னரி அகாடமி ஆஃப் ஹைதராபாத், கியூஎட், சியூஇடி, ஸோ ஜேஎம்ஐ, எல்எல்பி, ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க லிங்க் கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ளே போயிட்டு எது தேவையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து நான் உயர்கல்வி வழிகாட்டி புத்தகம் அப்படிங்கிறத நான் உள்ள நுழையும் பொழுது உயர்கல்வி வழிகாட்டி புத்தகம் 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளுக்கும் 11, 12வது வகுப்புகளுக்கும் கேரியர் கைடன்ஸ் வீடியோஸும் அவங்க 11th, 12th வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 9ஆம் 10ஆம் வகுப்புக்கான அந்த புத்தகத்தை நான் கிளிக் பண்ணும் பொழுது அந்த உயர்கல்வி வேலைக்காட்டிக்கான அந்த புத்தகம் வந்து நம்மளுக்கு வெளியிடுது. ஸோ இந்த புக்கை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம என்ன தகவல் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ அப்படி இல்லைனாலும் உள்ளேயே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ அங்கே ஸ்க்ரீன் வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க டாப்பில். ஸோ அதனால் நான் அதை டவுன்லோட் பண்ணியே பார்க்குறோம். ஸோ நான் முதல்வன் அதனுடைய லோகோ என்ன, மந்திரம் என்னென்னா உலகை வெல்லும் இளைய தமிழகம், உலகை வெல்லும் இளைய தமிழகம் என்பது தான் அதனுடைய லோகோ, அதாவது மந்திரம் சொல்லுவாங்க இல்லையா ஷார்ட்டாக. உயர்கல்வி வேலைவாய்ப்பு வழிகாட்டி. ஸோ இந்த புத்தகத்தில் 2023ஆம் ஆண்டு இது வந்து விற்பனைக்கெல்லாம் கிடையாது.
ஸோ இதில வந்து எல்லாமே அந்தந்த பக்கங்களுக்கு வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்மை நாம் அறிவோம். நீங்களும் நானும் ஒன்றுதான். நம் உடலை நாம் அறிவோம். எதிர்மறை எண்ணங்களுக்கு விடை கொடு. எல்லோரும் சமம் தான். உடலினை உறுதி செய். உங்கள் உரிமைகளை அறிந்து கொள்ளுங்கள். நயம்பட உரை. உறவு கேலி செய்ய வேண்டாம். பிரச்சனைகளை கையாளுவது எப்படி? முடிவுகளை எடுப்பது எப்படி? அலைபேசி பயன்பாடு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இலக்குகளை எட்டிப்பிடி. வாகை சூடவா. தேர்வு அறையில் நடந்து கொள்வது எப்படி? 10ஆம் வகுப்புக்கு பின் என்ன படிக்கலாம்? பாலிடெக்னிக் கல்லூரியில் டிப்ளமோ படிப்புகள் அப்படிங்கிறதுக்கான எல்லா இந்த கன்டென்ட் எல்லாமே இந்த புக்கில இருக்கு. ஸோ திருக்குறள் குடுத்துருக்காங்க. கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்பது திருக்குறள். கலைஞர் அவர்களுடைய ஒரு உரை குடுத்துருக்காங்க. பிழை இல்லாதவற்றை தனது குறைகள் நீக்கும் அளவுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். பிழை இல்லாதவற்றை தனது குறைகள் நீங்கும் அளவுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். கற்ற பிறகு அதன்படி நடக்க வேண்டும் என்பது வந்து கலைஞர் வந்து திருக்குறளுக்காக உரை கூறுவாங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பள்ளிகள்ல 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் ஏராளமான கனவுடன் ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி காத்திருக்கிறார்கள். பள்ளியில் சேரும் அனைத்து மாணவர்களும் இடைநிற்றலின்றி கட்டாயம் பள்ளி கல்வியை முடிக்க வேண்டும். கற்றல் குறைபாடுள்ள மாணவர்களும், சிறப்பு கவனம் தேவைப்படும் மாணவர்களும், பிற மாணவர்களுடன் ஒரே பள்ளியில் சேர்ந்து கல்வியை பெறுவதற்கு இறுக்கமான சூழ்நிலை உருவாக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்வி முடிக்கும் மாணவர்கள் அதன் தொடர்ச்சியாக உயர்கல்வி படிப்பையும் தொடர்ந்து படித்தால் நல்ல வேலையில் சேர்ந்து தங்களது வாழ்வின் முன்னேற்றத்துக்கும் சமூகத்துக்கும் பங்களிக்க முடியும். இதை கருத்தில் கொண்டே அரசு பள்ளியில் வந்து 6ஆம் முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்கள் மருத்துவ தொழில்நுட்ப படிப்புகளில் பயிலுவதற்காக 7.5% உள் ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. அந்த உள் ஒதுக்கீட்டின் கீழ் தொழிற்கல்வியர்கள் சேர்கின்ற மாணவ மாணவியரின் படிப்புச் செலவை தமிழக அரசே முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறது. ஐஐடிக்கள், என்ஐடிக்கள், ஐஐஎன்சி, எய்ம்ஸ் போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் அரசு பள்ளி மாணவர்கள் சேர்வதை ஊக்கமளிக்கும் வகையில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவியரின் அந்த படிப்புக்கான முழு செலவையும் தமிழக அரசு ஏற்றுக்கொள்கிறது. அரசு பள்ளியில் 6ஆம் முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவிகள் உயர்கல்வி படிப்பதற்கான புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதம் ரூ. 1000 வீதம் உதவித்தொகை வழங்குகிறது. அனைத்து பிரிவினரையும் கல்வி எல்லைக்குள் கொண்டு வரும் வகையில் அரசின் கொள்கைகளும் செயல்பாடுகளும் உள்ளன. அந்த முயற்சியின் ஒரு பகுதியான 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வழிகாட்டி, சமத்துவம், சமூக நீதி ஆகியவற்றின் அடிப்படையில் அனைத்து மாணவர்களின் உயர்கல்வி கனவை நனவாக்கும் வகையில் இந்த வழிகாட்டி புத்தகம் வந்து வடிவமைத்திருக்காங்க. இதன் முக்கியத்துவம் கருதி தான் 9ஆம் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்காகவும் புதிதாக தனி வழிகாட்டி புத்தகம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களிடம் ஏற்படும் கவனச்சிதறலை கருத்தில் கொண்டு அவர்களை நெறிப்படுத்துவது வழிகாட்டும் ஆலோசனைகள் இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் நன்கு படித்த தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறுவதற்கும் அடுத்த கட்ட கல்வி வாய்ப்புகள் குறித்து பல்வேறு தகவல் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளன. உயர்கல்வி குறித்தும் வேலைவாய்ப்புகள் குறித்தும் பள்ளிகளில் மாணவர்களுக்கான வழிகாட்டுவதற்கான அரசு பள்ளி மாணவர்கள் ஆலோசனை மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. அனைத்து மாணவர்களும் உயர்கல்வி பெறுவதன் மூலம் தம் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொண்டு சமுதாயத்தை பங்களிக்க இந்த வழிகாட்டி மையம் வந்து துணை நிற்கும். சிறந்த கல்வியை நீங்கள் பெறுவதற்கு உங்கள் பின்னால் அறிவில் சிறந்த ஆசிரியர்களும் உங்கள் மீது அக்கறை கொண்ட பெற்றோர்களும் உங்களுடன் இருக்கிறார்கள். அவர்களோடு இந்த வழிகாட்டியும் துணை நிற்கிறது. அனைத்து மாணவிகளும் தன்னம்பிக்கையோடு வெற்றிப்படியில் உயர்வதற்கு வாழ்த்துக்கள். எல்லோரும் கற்போம், ஒன்றாக கற்போம், நன்றாக கற்போம். எல்லோரும் கற்போம், ஒன்றாக கற்போம், நன்றாக கற்போம் என்பது இதோட மந்திரம். ஸோ நம்மை நாம் அறிவோம் என்ப பகுதியில் வந்து ஒளிமயமான எதிர்கால கனவுகளுடன் தற்போது 9ஆம் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் தொடர்ந்து நன்றாக படித்து அடுத்த கட்டமாக என்ன படிக்க விரும்புகிறார்களோ அதற்கு திட்டமிட்டு செயல்படுவது முக்கியமான காலகட்டம். ஸோ பள்ளி படிப்பில் தொடர்ந்து தேர்வுகளுக்கு பழக்கமாகி இருந்தால் கூட 10ஆம் வகுப்பு தேர்வு தான் முதன்முறையாக அரசு நடத்தும் பொதுத் தேர்வை எழுத இருக்கிறாங்க. ஸோ எனவே படிப்பில் வந்து அதிக கவனமும் முன் தயாரிப்பும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இந்த குறிப்பில் சொல்கிறாங்க. ஸோ நோக்கம் அப்படின்னா நம்ம யார் அப்படிங்கிறத அறிஞ்சிக்கணும், பலவீனத்தை அறிஞ்சிக்கணும், வளரினம் பருவ மாற்றங்களை புரிஞ்சிக்கணும், வாழ்க்கை திறன்களை மேம்படுத்திக்கணும். ஸோ ஒவ்வொருவரும் தன் உடலை பற்றி மனதை பற்றி முழுமையாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். தன்னுடைய குணநலங்கள் திறமைகள் பற்றி புரிஞ்சிக்கணும். சமூகம் அப்படிங்கிறது என்ன, எப்படிப்பட்ட சமூகத்தில் நம்ம இருக்கிறோம், சமூகத்தில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய நமது கடமைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும். தன்னை சுற்றியுள்ள சூழல்களையும் புரிஞ்சிக்கணுங்கிறாங்க. பள்ளியில் படிக்கின்ற இந்த காலகட்டத்தில் நம்மை பற்றி புரிஞ்சு கொள்வது ஒரு முக்கியம் அப்படிங்கிறது. நமது அடுத்த கட்ட இலக்குகளை எப்படி அடையணும், எப்படி வடிவமைச்சிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அதற்கான என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம திட்டமிட வேண்டும். அதற்காக பொதுவாக பற்றி நம்ம தெரிந்து கொள்வதற்கும் ஆர்வம் வந்து நம்மை பற்றி தெரிந்து கொள்வது இருக்குதுல்ல. அதாவது ஜென்ரலாக நிறைய விஷயத்த மொபைல்லாம் பார்க்குறோம் இல்லையா, ஆனால் நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது விரும்புறது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம என்னவாக இருக்கிறோம், என்னவாக இருக்க விரும்புகிறோம், நம்ம என்னவாக இருப்பதற்காக மற்றவர்கள் விரும்புகிறார்கள், இந்த மூன்றும் சேர்ந்தது தான் நம்ம. இந்த மூன்றும் பெரும்பாலான செயல்பாடுகள் ஒன்றாக இருந்தால் நாம் திட்டப்படி இயங்குகிறோம் என்று பொருள்படும். நாம் நினைப்பது ஒன்று, நடந்து கொள்வது ஒன்று, அதை மற்றவர்கள் புரிந்து கொள்வது ஒன்று என இருப்பின் அது நம்மளோட வளர்ச்சிக்கு உதவாது. ஸோ என்னால் முடியாது, எனக்கு அதெல்லாம் சாத்தியம் இல்லை என்ற எதிர்மறை எண்ணங்களை விட்டுவிட்டு என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கை அவசியம் தேவை அப்படிங்கிறாங்க. அத்துடன் சுய கட்டுப்பாட்டை இழக்காமல் உறுதியுடன் இருக்க வேண்டும். தன்னை சரியாக புரிந்து கொண்டால் தான் பிறரையும் சமூகத்தையும் சரியாக புரிந்து கொள்ள முடியும். நம்ம மீது அதிக அன்பும் அக்கறையும் புரிதலும் கொண்டிருக்க வேண்டியது யார் தெரியுமா? அது நாம் தான். நம்மை நாமே மதிக்கும், அன்பு காட்டவும் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை நேசிப்பது பிறர் போல பிறரிடத்திலிருந்து அவர்களது நிலையில் அவர்களை புரிந்து கொள்வதற்கான மனநிலை தேவை. நட்புகளையும் உறவுகளையும் மதிக்க தெரிய வேண்டும். நாம் நினைப்பதை சரிவர வெளிப்படுத்தும் திறன் வேண்டும். பிரச்சனைகளை வந்தால் சோர்ந்து விடாமல் அதை எதிர்கொள்ளும் திறன் வேண்டும். உணர்ச்சி வசப்படாமல் மன அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்காமல் சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய திறமை
முடிவெடுக்க தெரிய வேண்டும். நாம் செய்யும் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டால் மீண்டும் அந்த தவற்றை செய்ய மாட்டோம். செய்த தவறுகளை நினைத்து வருந்திக் கொண்டிருக்காமல் அதை கடந்து விடுவோம். வெற்றியோ தோல்வியோ அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறாங்க. நம்மை நாம் அறிவது எப்படி? ஸோ இந்த புத்தகத்தில வந்து நம்மை நாம் அறிவது எப்படி? நம்மளோட பலங்கள், பலவீனங்கள், முன்ன இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி தெளிவா குடுத்துருக்காங்க. ஸோ சில செயல்பாடுகள் அவங்க குடுத்துருக்காங்க. நம்ம அத வந்து படிச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக என்னென்ன இருக்கும்? நம்மை அறியறதுக்கு முன்னாடி நான் மாற்றிக்கொள்ள வேண்டியது என்ன? நான் செய்ய விரும்புவது என்ன? எனக்கு தெரிந்தவை எவை? பிடித்தவை எவை? என்னுடைய பலம் என்ன? அப்படிங்கிறது நம்ம வந்து எழுதி அத வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அடுத்து வாழ்க்கை திறன்கள் அப்படிங்கிறது படித்தல், எழுதுதல், படித்தல், எழுதுதல், மொழியியல் வந்து பயன்படுத்திக்கிறது, படிவங்கள பூர்த்தி செய்றது, பொருள் ஈட்டுவதற்கு தொழில் திறன்கள வளர்ச்சி, விளையாட்டு திறன்கள வளர்த்திக்கிறது, இசை, ஓவியம், நாட்டியம் போன்ற கலைத்திறன்களை நம்ம வளர்த்திக்கணுங்கிறது முக்கியமா சொல்றாங்க. வாழ்க்கையோட 10 திறன்கள் என்னன்னா, முதல்ல வந்து நம்ம தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். 2வது பிற நிலையில் தன்னை வைத்து பார்க்கணும். 3வது வந்து ஒருவருக்கொருவர் இடையிலான உறவுமுறை நல்லபடியா இருக்கணும். அடுத்ததாக சிறப்பு தொடர்பு கொள்ளும் திறன் இருக்கணும். சிந்தனை திறன் இருக்கணும். படைப்பாற்றல் திறன் இருக்கணும். பிரச்சனைகளை தீர்வு காணல் திறன் இருக்கணும். முடிவெடுத்தல் திறன் இருக்கணும். மனவெழுச்சிகளை கையாளுதல் திறன் இருக்கணும். மன அழுத்தங்களை கையாளுதல் திறன். இந்த உலக சுகாதார நிறுவனம் வரையறுத்துள்ள 10 வாழ்க்கை திறன்கள் வந்து நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதில இருக்கக்கூடிய ஒண்ணு வந்து அ தெளிவாகவும், ரொம்ப ஆழமாவும் குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது கல்வி அழகே அழகு அப்படிங்கிற டைட்டில்ல வந்து கல்வி ஏன் முக்கியம் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. அடுத்தது ஆதவனுக்கு என்ன பேச்சு? ஸோ அத ஒரு கதையா வந்து குடுத்துருக்காங்க. எப்படி படிக்கணும்? அந்த மாரியான கருத்துக்கள் குடுத்து அடுத்து நம்ம உடல் நலத்த பத்தியான கருத்துக்கள் வந்து இடம்பெற்றிருக்கிறது. உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் திருமூலர் அவர்களுடைய கூற்று குடுத்துருக்காங்க. ஸோ ஓய்வு இல்லாமலும் உழைக்கக்கூடாது அப்படிங்கிறது. அடுத்ததாக ஒரு கோட்டு உடல்நலம் என்பது வெறும் நோய்கள் இல்லாமல் இருப்பது மட்டும் கருதிவிடக்கூடாது. நம் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம் மனம் ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்லி அந்த ஒரு கருத்தும் குடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு சிறு நிகழ்வ வந்து குடுத்து அதனுடைய விளக்கத்தையும் குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம உடல வந்து நம்ம கரெக்ட்டா பேணுறோமா அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் குடுத்துருக்காங்க. அடுத்து எதிர்மறை எண்ணங்களுக்கு வந்து விடை கொடுக்கணும். அதாவது எதிர்மறை எண்ணம், அலைப்பாயும் எண்ணங்களிலிருந்து விடுபட ஒரு மனதை வந்து ஒருமுகப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஒரு சிறு கதைகள் மூலம் அதோட விளக்கத்தையும் நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ வழிகாட்டிகள பொறுத்தவரைக்கும் நான் முதல்வன் திட்டம் இணையதளத்த பள்ளிக்கு வந்து தொடங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில வந்து 9ஆம் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு அடுத்து என்ன படிக்கலாம்ங்கிறது நான் முதல்வன் திட்டத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. 2000க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனம் 300க்கும் மேற்பட்ட வேலைகள் குறித்தும் 150க்கும் மேற்பட்ட கல்வி உதவித்தொகை வந்து இந்த இணையத்தில வந்து நம்மளுக்கு தகவல் வழங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து உடலை உறுதி செய்யணும். அதன சில கருத்துக்கள் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணி பொதுவாக நம்ம படித்துக் கொள்ளலாம். ஸோ அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதில எல்லாமே எப்படி எப்படிலாம் நம்ம இருக்கணும், எந்த மாரி அதாவது ஸ்டூடண்ட்ஸ் மாணவர்களுக்காக சிறப்பான கேள்விகள், சிறப்பாக வடிவமைச்சு, சிறப்பான கருத்துக்கள் படிக்கும்பொழுது ரொம்ப எளிமையா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சில கம்பேரேட்டிவும் குடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்தது கற்றல் கடைபிடித்தல். இதெல்லாம் வந்து நம்ம போட்டித் தேர்வு நோக்குல என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து மாணவர்கள் வாழும் உரிமை இருக்கு, பாதுகாப்பு உரிமை. ஸோ இதில நம்ம இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கும். என்னன்னா, ஒவ்வொரு மனிதருக்கும் அவர்களுக்கு உரிமைகள் வந்து உள்ளதைப் போலவே, அதேபோல கண்ணியமாக பாதுகாப்புடன் வாழ்வதற்கும் இயல்பான உணர்ச்சி இருக்கு. ஸோ ஓகே என்ன பொதுவாக 18 வயதுக்குட்பட்ட அனைவரும் குழந்தைகள் என்று வரவேற்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதுனா, ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தைகள் உரிமை ஒப்பந்தம் 1989ஆம் ஆண்டு நவம்பர் 20 வந்து ஐக்கிய நாடு சபை பொதுக்குழுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது 18 வயசுக்கு கீழ இருக்க எல்லாருமே குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லி 1989ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி ஐக்கிய நாடு சபை பொதுக்குழுவில் ஏற்பட்டது. அந்த உடன்படிக்கைப்படி இந்தியா வந்து 1992ல கையெழுத்திட்டிருக்காங்க. அதில 4 பிரிவுகள் இருக்கு. வாழும் உரிமை, உயிர் வாழ, பெயர் உரிமை பெற, சுகாதாரம், மருத்துவ வசதிகளை பெற, சத்துணவு பெற, பெற்றோருடன் சேர்ந்து வாழ, குடியுரிமை பெற வாழும் உரிமை இருக்கு. பாதுகாப்புன்னு சொல்றப்ப தீங்கிழைக்கப்படுதல், புறக்கணிக்கப்படுதலிருந்து பாதுகாப்பு பெற, கடத்தல், பாலியல் துன்புறுத்தலிலிருந்து பாதுகாப்பு பெற, சுரண்டலிலிருந்து பாதுகாப்பு பெற, பாரபட்சமான நடத்தையிலிருந்து பாதுகாப்பு பெற. அடுத்ததாக வளர்ச்சிக்கான உரிமை என்பது கல்வி கற்க, விளையாட, ஓய்வெடுக்க, தகவலை பெற, தனிமனித வளர்ச்சி, வாழ்க்கை திறன்களை வளர்க்க, நலமான குடும்பம் அமைத்துக் கொள்ள இதெல்லாம் பங்கேற்கும்போது குழந்தைகளோடு கலந்தாலோசிக்க, சமுதாய நிகழ்வில் பங்கேற்ப, கருத்துக்கள் கூற, குழுவாக செயல்பட, சங்கம் அமைப்ப இது எல்லாமே நம்மளுக்கு வாழ்வதற்கான உரிமைகளாக கொடுக்கப்பட்டதா நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இதில எல்லாமே மாணவர்களுக்கு மையப்படுத்த நெறைய தகவல்கள் இருக்கு. ஸோ இதுக்கு மேல நம்ம தேர்வு நோக்குல வந்து இத பிரச்சனை கையாளுவது எப்படிங்கிறது எல்லாமே மாணவர்களோட அ அந்த ஒரு ஸ்கில் குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதில வந்து இது எல்லாமே மாணவர்களுக்கு குறித்தானது தான். ஓகே. ஸோ இந்த திட்டத்த இது வந்து நம்ம ஜென்ரலா எல்லாமே பொதுவா எல்லாமே சிறப்பா தான் குடுத்துருக்காங்க. ஸோ நேரம் இருக்கும் பொழுது இத பொறுமையா நம்ம படித்து இது என்ன கருத்துக்கள்னு டவுன்லோட் பண்ணி நீங்க பதிவிறக்கம் செய்தும் படித்துக் கொள்ளலாம்.
ஓகேங்களா. அடுத்தது தேர்வு நோக்கில் எப்படி இருக்கணுங்கிறது எல்லாமே ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ 10ஆம் 12 முதல் முறையாக பொதுத் தேர்வு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 9ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வு நடைமுறை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. தேர்வு மையத்தில் வளாகத்தில் இருக்கும்பொழுது பாடக்குறிப்பை சிறிது நேரம் திருப்பி விட்டு அமைதியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. தேர்வறையில் தேர்வுன்னு குறிப்பிட்ட இடத்துல உட்காந்துருக்கணும்னு சொல்கிறாங்க. பரபரப்பாக இருக்கக்கூடாது, பொறுமையாக இருக்கணும், எக்ஸாம்லாம் கரெக்டாக எழுதியிருக்கணுமான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இறுதி வரை வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ ஓகே, இதெல்லாம் வந்து இயல்பாக நம்ம படித்து தெரிந்து கொள்ள வேண்டியது தான். ஓகே. ஸோ மேலும் வந்து நம்மளுக்கு கீழே வந்து பிரிவுகள் கொடுத்துருக்காங்க. ஆர்க்கிடெக்சர், இன்ஜினியரிங், ஹியூமனிட்டிஸ் அண்ட் சயின்ஸு, கல்ச்சுரல், சயின்ஸு, காமர்ஸு, டிசைனு, பிளானிங். ஸோ நிறைய இருக்குது. ஸோ அது எது வேணுமோ நம்ம படித்துக்கலாம் என்பது தான். நம்ம பொறுத்த வரைக்கும் இது ஓகே, அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓகே தான். நமக்கு வந்து இந்த ஒரு பேசிக்கான அடிப்படையான விஷயங்கள் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். வெற்றியுடன் மீண்டும் சந்திப்போம்.